ஹலோ மக்களே, வெல்கம் டு கோயம்புத்தூர் டுடே சேனல். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ப்ராஜெக்ட் வந்து கோயம்புத்தூர் மக்கள் ரொம்ப வருஷமாக காத்துக்கிட்டு இருக்கிற சிங்கானூர் ஃப்ளைஓவரை பற்றி தான். திஸ் இஸ் எபிசோட் 4 ஆஃப் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ப்ராஜெக்ட் சீரீஸ். இந்த வீடியோவில் சிங்கானூர் ஃப்ளைஓவரோட இன்டெப்த் சிவில் டிசைன் பிளான் பற்றி பார்க்க போகிறோம். எந்த பாயிண்டில் ஸ்டார்ட் ஆகுது, எந்த ஏரியாவில் எண்ட் ஆகுது, எவ்வளோ பில்லர் வருது, எங்கெல்லாம் பில்லர் வருது, எவ்வளோ வைட் ரோட்ஸ் இருக்குது, ப்ராஜெக்ட் வேல்யூ என்ன அப்படின்னு எல்லாமே பார்க்க போகிறோம். இந்த ப்ராஜெக்டை 730 டேஸில் கம்ப்ளீட் பண்ண போகிறதா ஷெட்யூல் போட்டிருக்காங்க. இது வரைக்கும் ஹிஸ்ட்ரியில் அந்த மாதிரி நடந்தது இல்லை. இந்த ப்ராஜெக்டில் நடக்குதான்னு பார்ப்போம். ஸோ நம்மக்கிட்ட ப்ராஜெக்டோட ஃபுல் டிசைன் ட்ராயிங் இருக்குது. ஸோ யூடியூப்லேயே ஃபர்ஸ்ட் டைம் சிங்கானூர் ஃப்ளைஓவர் பற்றி இவ்வளோ டீட்டெயிலான டிசைன், சிவில் டிசைன் பற்றின டிஸ்கஷன் நம்ம சேனலில் தான் ஃபஸ்ட்டு வீடியோ வருது. கண்டிப்பாக ஃபர்தர் வீடியோவை பாருங்கள். ஸோ ஃபஸ்ட்டு ப்ராஜெக்டோட ஓவர்வியூ பார்த்தோம்னா, டோட்டல் லென்த் ஆஃப் த ப்ராஜெக்ட் இஸ் அரவுண்ட் 2.4 கிலோமீட்டர்ஸ். அதில் 1.9 கிலோமீட்டர்ஸ் வந்து ஆக்சுவல் ஃப்ளைஓவரோட ஆக்சுவல் ஃப்ளைஓவரோடது. அனதர் 0.5 கிலோமீட்டர் வந்து ஃப்ளைஓவரோட ஸ்டார்ட் அண்ட் எண்டில் இருக்க ரோடுக்கான இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் பண்ண போகிறாங்க. ஸோ அதுலேயும் வந்து இதில் இருக்க எலிவேட்டட் ஹைட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அது ஒரு 1.6 கிலோமீட்டர். அதுக்கப்புறம் அது கூட இருக்க என்ட்ரி ரேம்ப்பு, எக்ஸிட் ரேம்ப்பு அதெல்லாம் சேர்த்துனோம்னா டோட்டல் 1.9 கிலோமீட்டர் வருது ஃப்ளைஓவரோடது. ஸோ நெக்ஸ்ட்டு ஃப்ளைஓவரோட ஸ்டார்ட் அண்ட் எண்ட் பாயிண்ட்ஸை எங்கே இருக்குதுன்னு பார்க்கலாம். ஸோ நம்ம கோயம்புத்தூர் மேப்புக்கு போயிடுவோம். ஸோ நம்ம கோயம்புத்தூர் மேப்பில் நம்மளுக்கு இங்கே சிங்காநல்லூர் லேக் இருக்குது. சிங்காநல்லூர் லேக்கில் நம்மளுக்கு ஸ்டார்டிங் பாயிண்ட் வந்து ஆக்சுவலி இந்த சைட்லேருந்து வரும். ஸோ நம்ம சூலூர் ஒண்டிப்புதூர் வழியாக வரும்போது நம்மளுக்கு ஜெய்சாந்தி தேட்டரோட பஸ் ஸ்டாப் தான் வந்து ஸ்டார்டிங் பாயிண்ட்டு. ஸோ அங்கேருந்து நம்மளுக்கு ஃப்ளைஓவர் ஸ்டார்ட் ஆகி சாந்தி கியர்ஸ், வசந்தா மில், அதுக்கப்புறம் வந்து சிங்காநல்லூர் ஜங்ஷன், அது தாண்டி வந்து நம்மளுக்கு உழவர் சந்தை வரைக்கும் இந்த ஃப்ளைஓவர் வந்து வருது. இது டோட்டல் நம்மளுக்கு 1.9 கிலோமீட்டர்ஸ் வருது. இதில் இந்த உழவர் சந்தை முன்னாடி ஒரு 1.5 மீட்டர்ஸ்க்கு ரோடு வந்து இங்கே ரீஸ்ட்ரக்சர் பண்ணுறாங்க. அதே மாதிரி இங்கே ஜெய்சாந்தி தேட்டருக்கு இந்த சைடு ஸ்டார்டிங் பாயிண்ட்டுக்கு முன்னாடி ஒரு 350 மீட்டர்ஸ்க்கு ரோடு வந்து டெவலப் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் நம்மளுக்கு இந்த ஃப்ளைஓவரோட டாப் டெக்கோட டிசைன் எப்படி இருக்குன்னு பார்த்தோம்னா, டோட்டல் வந்து 17.6 மீட்டர் வைடு இருக்குது இந்த டாப் டெக்கு. ஸோ இதில் டோட்டல் 4 லேன்ஸ் இருக்குது. ஈச் லேன்ஸ் வந்து 3.5 மீட்டர்ஸ் வைட். ஸோ இது ஒரு 4 லேன் ஃப்ளைஓவர். இதில் சைடு கிராஷ் பேரியர்ஸ், அப்புறம் சென்டர் மீடியன்ஸ் எல்லாமே இருக்குது. ஸோ இதோட பாட்டமோட ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, இதோட டோட்டல் கிளியரன்ஸ் ஹைட் வந்து 5.5 மீட்டர் கிளியரன்ஸ் ஹைட்டில் வரப்போகுது. ஸோ டோட்டல் வந்து நம்மளுக்கு இதில் 45 பில்லர்ஸ் இருக்குது இந்த ஃப்ளைஓவரில். ஈச் பில்லர் இஸ் 2.5 மீட்டர் க்ராஸ் 2.5 மீட்டர் இன் சைஸ். ஸோ ஃப்ளைஓவர் மேலே 4 லேன் இருக்க மாதிரி ஃப்ளைஓவர் கீழேயும் 4 லேன்ஸ் இருக்குது. ஸோ அது போக 30 ஃபீட் வைடு சர்வீஸ் ரோடு 2 சைடும் வரப்போகுது. ஸோ சைடு இருக்கிற ஷாப்ஸுக்கு ஆக்சஸ் பண்ண சர்வீஸ் ரோட்டில் தான் போகணும். ஸோ மெயின் லேனில் இதனால் டிராஃபிக் அஃபெக்ட் ஆகாது. ஸோ இந்த ப்ராஜெக்டில் டோட்டல் ஆஃப் 126 லைட்டிங் போல்ஸ் இருக்குது. 50 நம்பர்ஸ் ஆஃப் ரெயின் வாட்டர் ஹார்வெஸ்டிங் பிட்ஸ் இருக்குது. 4.8 கிலோமீட்டர் ஸ்ட்ராங் வாட்டர் ட்ரைனேஜ். ஸோ நீங்கள் பார்க்கலாம் 2 சைடு ரோடு எண்டில் ட்ரைனேஜ் 4.8 கிலோமீட்டர்ஸ் வருது.
அப்புறம் இந்த ஃப்ளைஓவர் வந்து 100 கிலோமீட்டர் பர் ஹவர் வெஹிக்கிள் மூவ்மெண்ட் கன்சிடர் பண்ணி டிசைன் பண்ணியிருக்காங்க. ஸோ இதில ஆக்சுவல் நம்மகிட்ட டிசைன் ஃபைல் இருக்கு. அது ஒரு கிளான்ஸ் பார்ப்போம். ஸோ இது ஆக்சுவல் ஃபைல்ல இதில இந்த லெஃப்ட் சைடு பார்த்தீங்கன்னா, இது டுவர்ட்ஸ் பல்லடம். ரைட் சைடு வந்து டுவர்ட்ஸ் கோயம்புத்தூர். ஸோ இங்க ஸ்டார்ட் ஆஃப் அப்ரோச் அப்படின்னு இருக்கு. நான் ஜஸ்ட் இங்க ஜூம் பண்றேன். நம்ம மாருதி சுசுகி இதுதான் வந்து ஜெய்சாந்தி தியேட்டர் கிட்ட இருக்க அந்த மாருதி சுசுகியோட சர்வீஸ் ஷோரூம் பக்கத்துல இருந்து தான் இங்க என்ன மென்ஷன் பண்ணியிருக்காங்கன்னா, ஸ்டார்ட் ஆஃப் அப்ரோச் அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இந்த ஸ்டார்ட் ஆஃப் அப்ரோச்ன்றது தான் நம்ம ஃப்ளைஓவரில் வர ஸ்டார்டிங் இன்க்ளைன்டு போர்ஷன் ஸ்டார்ட் ஆகுற ஏரியா. ஸோ இது பார்த்தீங்கன்னா 3 கிலோமீட்டர் 150 மீட்டர்ஸ். ஸோ இது வந்து என்னன்னு நான் உங்களுக்கு இன்னும் கொஞ்ச நேரத்தில் சொல்கிறேன். ஸோ 3 கிலோமீட்டர் 150 மீட்டர்ஸில் இந்த ஸ்டார்ட்டிங் பாயிண்ட் வருது. அங்கேருந்து 3 கிலோமீட்டர் 267 மீட்டர்ஸில் அந்த ரேம்ப் வந்து கம்ப்ளீட் ஆகுது. ஸோ இந்த ரேம்ப் கம்ப்ளீட் ஆனதுக்கப்புறம் நம்மளுக்கு நம்பர் ஆஃப் பில்லர்ஸ் அப்படியே நம்மளுக்கு இங்கே தெரியுது. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா நம்மகிட்ட இருக்க டிசைனில் ஈச் அண்ட் எவ்ரி ஷாப்ஸ் என்னெல்லாம் இருக்குது சைடில். ஸோ பில்லர் 1ஓட பொசிஷன் என்ன, 2ஓட பொசிஷன் என்ன அப்படின்றது எல்லாமே நம்மளுக்கு டீட்டெயிலாக வரும். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா, இங்கே தமிழ்நாடு மெர்கன்டைல் பேங்க்குக்கு முன்னாடி ஒரு பில்லர் வருது. ஸோ முத்தூஸ் ஹாஸ்பிட்டல் இன் ஃப்ரண்ட் ஆஃப் முத்தூஸ் ஹாஸ்பிட்டல் ஒண்டிப்புதூர் அங்கே பில்லர் வருது. கேவிபி கேங் கிட்ட வருது. ஸோ இந்த மாதிரி நம்மகிட்ட ஃபுல் ஆக்சுவல் கவர்மெண்ட்டோட இந்த ஃப்ளைஓவரோட ட்ராயிங்கே நம்மகிட்ட இருக்குது. ஸோ இதெல்லாம் இது ரொம்ப டெக்னிக்கலாக போகும் தான் இதுக்குள்ளே நம்ம போகாமல் இதிலேருந்து டீட்டெயில்ஸ் எடுத்து உங்களுக்கு நாம் கிராஃபிக்கலாக எக்ஸ்பிளைன் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஸோ கடைசியாக வந்து நம்மளுக்கு இங்கே 36, 37 ஸோ 45 தான் லாஸ்ட் பில்லர். ஸோ லாஸ்ட் பில்லர் வந்துட்டு அதுக்கப்புறம் அந்த ரேம்ப்பு கீழே வரும்போது நம்மளுக்கு இங்கே உழவர் சந்தை இருக்குது. ஸோ உழவர் சந்தை கிட்ட தான் நம்ம ரேம்ப் வந்து முடியுது. ஸோ இதுதான் வந்து கம்ப்ளீட் ஆக்சுவல் டிசைன் ஆஃப் த ஃப்ளைஓவர். இதில் வந்து எப்படி இங்கே மைனர் ஜங்ஷன்ஸ் நிறையா வருது. இந்த மைனர் ஜங்ஷன்ஸுமே வந்து ப்ராப்பரான ஜங்ஷன் டெவலப்மெண்ட்ஸ் எல்லாமே வந்து இதை கன்ஸ்ட்ரக்ட் பண்ண போகிற சப்ளையர் வந்து டேக் ஓவர் பண்ண போகிறாங்க. ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா, இதுதான் வந்து மெயின் சிங்காநல்லூர் ஜங்ஷன். ஸோ இது வந்து காமராஜர் ரோடு. ஸோ இதுதான் நம்மளுக்கு ஹோப் காலேஜ் போகிற ரோடு. இது நம்மளுக்கு வெள்ளலூர் போகிற ரோடு. ஸோ இதுதான் நம்மளுக்கு இந்த எக்ஸாக்ட் ஜங்ஷனில் பார்த்தீங்கன்னா, ஆல்மோஸ்ட் இங்கே 1, 2 ஃப்ளைஓவர்ஸ் நம்மளுக்கு இந்த ஜங்ஷன் நடுவுலயே வருது. ஸோ இதுக்கு முன்னாடி இருந்த டிசைனில் இந்த பில்லர்ஸ் இல்லாமல் லாங் ஸ்பேன் ஆஃப் செக்ஷன் இங்கே வைக்கணும்னு நினச்சாங்க. ஸோ அதனால அந்த டிசைன் காம்ப்ளிகேட் ஆகி அதனாலேயே ரொம்ப நாள் நம்மளுக்கு இந்த ப்ராஜெக்ட் டிலே ஆச்சு. ஸோ அதுக்கப்புறம் இல்லை இதை வந்து ரெகுலர் ஸ்பேன் ஆஃப் இன்டர்வல்லையே வந்து பில்லர் வச்சுக்கலாம்னு சொல்லி ஸோ இப்போ நம்மளுக்கு இந்த ஜங்ஷன் ஏரியாவிலே 2 பில்லர்ஸ் இன் பிட்வீன் வருது. ஸோ அந்த டிசைன் தான் ஃபைனலாக ப்ரொசீட் பண்ண போகிறாங்க. ஸோ இந்த மாதிரி நம்மகிட்ட ஃபுல் ப்ராஜெக்ட் ஃபைலே இருக்குது. இன்னும் கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் உங்களுக்கு. ஸோ கவர்மெண்ட் ஆஃப் தமிழ்நாடு ஹைவேஸ் டிபார்ட்மெண்ட் கன்ஸ்ட்ரக்ஷன் ஆஃப் ஃப்ளைஓவர் இன்க்ளூடிங் ஜங்ஷன் இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் அட் கிலோமீட்டர் 3/002 to 5/400. இதுதான் என்னென்னா 3 கிலோமீட்டர் எக்ஸாக்ட்லி 3 கிலோமீட்டர் டு 5.4 கிலோமீட்டர் ஆஃப் NH 181. ஸோ நான் உங்களுக்கு இங்கே சொல்லும்போது நான் உங்களுக்கு சொல்லியிருந்தேன்ல. ஸோ இது ஏன் 3 கிலோமீட்டர் 150 மீட்டர்ஸ் அப்படின்னு சொல்கிறேன் அப்படின்னா,
ஸோ இந்த ப்ராஜெக்ட் ஸ்டார்ட்டிங் பாயிண்ட் வந்து NH-181ல 3 கிலோமீட்டர் டு 5.4 கிலோமீட்டருக்குள்ள டோட்டல் 2.4 கிலோமீட்டர் ஆச்சா. ஸோ அதுதான் இந்த ப்ராஜெக்ட் இது. ஸோ 181 NH-181 அப்படின்றது எங்கேன்னு பார்த்தீங்கன்னா, இதுதான் ஆக்சுவலி NH-181. இது எங்கேருந்து ஸ்டார்ட் ஆகுதுன்னு நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா, ஒண்டிப்புதூர் ரயில்வே கிராசிங்கு, அதுக்கப்புறம் மிராஜ் சினிமாஸு, அதில் இங்கே வந்தீங்கன்னா நம்மளுக்கு இங்கே LNT பைபாஸ் ஜங்ஷன் இருக்குது. ஸோ இது அவினாஷி ரோடு போகிறதுக்கு பாலக்காடு பைபாஸு. ஸோ இங்கே தான் வந்து 181 வந்து ஸ்டார்ட் ஆகுது. அதுக்கு முன்னாடி இது 81 இருக்குது, வேறையாக இருக்குது. ஸோ 181ன்றது இங்கேருந்து ஸ்டார்ட் ஆகி, ஸோ இந்த 181 NH ஸ்டார்ட் ஆகி 3 கிலோமீட்டர்ஸ் வந்து தான் நம்ம ப்ராஜெக்ட் ஸ்டார்ட் ஆகுது. அதுக்கு தான் வந்து இங்கே ஸ்டார்டிங் பாயிண்ட் 3/000 to 5/400 அப்படிங்கும்போது நம்மளுக்கு ப்ராஜெக்ட் எண்ட் ஆகுது. அதுதான் வந்து நம்மளுக்கு இங்கே காமிச்சிருப்பாங்க. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா சிங்கானூர் ஜங்ஷன் தாண்டி உழவர் சந்தை வரும்போது ஸோ 5.04ல் ஃப்ளைஓவர் எண்ட் ஆகுது. அதுக்கப்புறம் நான் வந்து முதல் சொல்லியிருந்தேன் 350 மீட்டர்ஸ்க்கு இந்த ரோடை வந்து ரீடெவலப் பண்ண போகிறாங்க. ஸோ 350 ஆட் பண்ணும்போது 5 கிலோமீட்டர்ஸ் 400 மீட்டர்ஸ் வந்துடும். ஸோ அதுதான் வந்து அவங்க இங்கே மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ நம்மகிட்ட மற்ற ஈவெண்ட் டீட்டெயில்ஸும் இருக்குது ட்ராயிங்கோடது. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இதில் இன்னும் ஈச் அண்ட் எவ்ரி லேயர் ஸ்பெசிஃபிகேஷன் கான்க்ரீட்ஸ் எல்லாமே இதில் இருக்குது. இது பார்த்தீங்கன்னா இது நான் அப்ரோச் போர்ஷன். ஸோ இன்க்ளைண்டாக வர அந்த டிசைனில் அந்த காம்பேக்டட் எர்த்துக்கு அப்புறம் என்னென்ன ஸ்பெசிஃபிகேஷன்ஸில் கான்க்ரீட் போடணும், என்னென்ன டைமென்ஷன்ஸில் இருக்கணும், இது சைடில் வர சர்வீஸ் ரோடு, அதுக்கான கான்க்ரீட்டு ரோட்ஸு அதெல்லாமே என்ன ஸ்பெசிஃபிகேஷனில் இருக்கணும், ட்ரெயின் எல்லாம் என்ன இருக்கணும், எல்லாமே இந்த ட்ராயிங்கில் டீட்டெயிலாகவே டிஸ்கஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இது வந்து மேலே இருக்க அப்பர் டெக்குக்கான டீட்டெயில்ஸு. இது 2.5 டிகிரின்றது இன்க்ளினேஷன். ஸோ மழை வந்தால் ரெயின் வாட்டர் எல்லாமே இந்த ரைட் சைடு இங்கே லெஃப்ட் சைடு மூவ் ஆகி இங்கேருந்து ட்ரெயின் கலெக்ட் ஆகி ரெயின் வாட்டர் ஹார்வெஸ்டிங் பிட்டுக்கு போயிடும். ஸோ அதெல்லாமே டீட்டெயிலாக மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ நம்மக்கிட்ட இந்த ஃபுல் ட்ராயிங்க்கான ஆக்சஸ் இருக்குது, ப்ரிப்பேர்ட் பை தமிழ்நாடு ஹைவேஸ் டிபார்ட்மெண்ட். இது வந்து ஒன் ஸ்டேஜ் ஆஃப் டைம் இது பப்ளிக்கில் அவைலபிள் இருக்க டாக்குமெண்ட்டு தான். நம்ம வந்து அதை கண்டுபிடிச்சி டவுன்லோட் பண்ணியிருக்கோம். இதில் பார்த்தீங்கன்னா இன்னும் இந்த ஃபைலில் நிறையா டீட்டெயில்ஸ் ஆஃப் வேரியஸ் அதர் பார்ட்ஸ் ஆஃப் த ஃப்ளைஓவர் எல்லாமே நம்மகிட்ட இதில் இருக்குது இந்த ட்ராயிங்கில். ஸோ இவ்வளோ டெக்னிக்கலாக போனால் ரொம்ப கன்ஃபியூஷனாக இருக்கும்னா ஸோ கீ பாயிண்ட்ஸ் மட்டும் நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த ப்ராஜெக்டோட டோட்டல் வேல்யூ பார்த்தா 170 crore. அதில் 116 crore இந்த ஃப்ளைஓவர் கன்ஸ்ட்ரக்ஷனுக்கும், அதர் ரிமைனிங் அமௌண்ட் வந்து லேண்ட் அக்விஷன் மற்ற மற்ற எக்ஸ்பென்ஸ்க்கெல்லாம் அலோகேட் பண்ணியிருக்காங்க. ஸோ ஆஸ் பர் கவர்மெண்ட் ஸ்கெடியூல் 730 டேஸில் இந்த ப்ராஜெக்ட் முடிக்கணும் அப்படின்னு சொல்லி டிஃபைன் பண்ணியிருக்காங்க. நம்ம வெயிட் பண்ணி பார்ப்போம். ஸோ இந்த மாதிரி ஒரு டீட்டெயில் வீடியோ ஃப்யூச்சரில் பார்க்கணுன்னா நம்ம சேனலை கண்டிப்பாக ஃபாலோ பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஆல். பை பை.